الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين يسر أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக, ஆமீன். அவனது குறைவில்லா அன்பும் நிறைவான கருணையும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அவ்வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், இன்னும் ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பிறப்புகளையும் பராமரிக்கிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய கல்விகளை தன்னுடைய சந்ததிகள், தன்னுடைய குட்டிகளுக்கும் அதை கற்பித்து விட்டுதான் அவர்களை வாழச் செய்கிறது. உலகத்துல எந்த பிராணிகளை எடுத்தாலும், எந்த ஜீவராசிகளை, மனிதனை தவிர எந்த ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டாலும், தனக்கு இருக்கக்கூடிய கல்வியை, உணவுக்கான தேடலை, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதை, இதுபோன்று வாழ்வாதாரத்திற்குண்டான, தன்னை உயர்த்துவதற்குண்டான என்னென்ன பணிகளும் என்னென்ன கல்வி அறிவும் இருக்கிறதோ அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய குட்டிகளுக்கும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய உயர்வுக்காக, தன்னுடைய சுய மேம்பாடுக்காக எந்த ஒரு கல்வியும் தேடுவது கிடையாது. அது மட்டும் இல்லாது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தினுடைய ஏற்பாடுகள், உலகத்தினுடைய முன்னேற்றங்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. முஸ்லிம் சமூகம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வேண்டும். என்னவென்று சொன்னால், எப்பொழுது பொறுப்பு கொடுக்கப்பட்ட, அது தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, தனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தன்னுடைய முயற்சியின் மூலமாக நான் என்னென்ன கல்விகளை கற்றிருக்கிறேனோ, என்னென்ன சுய மேம்பாடு விஷயமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றிருக்கிறேனோ அத்துணையும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதிலே முக்கியமாக இந்த சமூகத்தில் பெருவாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபர்கள் யாருன்னு சொன்னா தந்தை, பெற்றோர். அவர்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த அடிப்படையில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களுடைய மேம்பாட்டிற்காக எந்தெந்த காரணிகளை, எந்தெந்த கல்விகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய சுய மேம்பாட்டிற்காக, வாழ்வாதாரத்தினுடைய ஏற்பாட்டிற்காக தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்தெந்த வழிகளில் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்பதை அறிவது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த அறிவை போன்று, முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த திறமையை போன்று, முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த நன்மதிப்புகளை போன்று எந்த சமூகத்தும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த சமூகம் எந்த மதிப்பையும், எந்த கல்வியையும், எந்த அரவணைப்பையும், திறமையும் பெற்றிருக்கிறதோ அந்த 3 விஷயங்களையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் கொடுப்பதை தவறிவிட்டார். சொன்னாங்க, உலமாக்கள் எழுதும் பொழுது தஃசீர்கள்ல சந்ததிகளுக்கு 3 விஷயங்கள்ல வழிகாட்டுதல் செய்வது தந்தையின் மீது கட்டாய கடமையாக இருக்கு. 3 விஷயங்களில் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் 3 விஷயங்களில் வழிகாட்டுதல் செய்வது கடமை. முதலாவது சொன்னாங்க, கல்வி விஷயத்தில் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். கல்வி என்பது நாம படிக்கும் பொழுது நாம 90கள்லயோ அல்லது 80கள்லயோ அல்லது 70கள்லயோ படிச்சிருப்போம். நாம படிக்கின்ற சமயத்துல எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு, எந்தெந்த அப்டேட் ஆன அபரிவிதமான வளர்ச்சி கொண்ட பாட புத்தகங்களோ பாட அமைப்புகளோ இருந்துச்சா அப்படின்னா இல்ல. ஆனா இப்ப 2024ஆம் ஆண்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப உள்ள கல்வியினுடைய அபரிவிதமான வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல நமக்கு வேணும். குழந்தைகள் என்ன கல்வியை படிக்கிறாங்க, குழந்தைகளுடைய கல்விகள்ல ஒழுக்கம் சார்ந்த கல்வி இருக்குதா, குழந்தைகளுடைய கல்விகள்ல பண்பு சார்ந்த கல்விகள் கொடுக்கப்படுதா, குழந்தைகளுடைய படிக்கக்கூடிய கல்விகள்ல அவர்களுடைய சமூகத்தினுடைய மேம்பாடு, சமூக அக்கறை கொண்ட கல்விகள் அவர்களுக்கு போதிக்கப்படுதா என்பதை பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். முதல்ல இப்படி சிந்திக்கணும் அப்படின்னா அந்த கல்வியை பத்தி நமக்கு தெரியணும். அந்த கல்வியை பத்தி நமக்கு தெரியணும். இந்த என் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி சமச்சீர் கல்வியா அல்லது புதிய கல்வி திட்டம் என்பதாக சொல்லக்கூடிய எல்லா கொள்கைகளையும் மறுக்கக்கூடிய, எல்லா மத உணர்வுகளையும் தூண்டக்கூடிய கல்வியாக என்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கப்படுகிறதா என்பதாக நாம கொஞ்சம் யோசிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய இப்ப உள்ள தரம், இப்ப உள்ள தகுதி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்கள் பெருவாரியாக குழந்தைகளை கண்காணிப்பது இல்லை. குழந்தைகளை கண்காணிப்பது இல்லை. குழந்தைகள் எந்த தோழர்களோடு பழகிறாங்க, எப்படிப்பட்ட தோழர்களோடு பழகிறாங்க, அவர்கள் யாரோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்கள், யாரோடு கல்லூரிகளுக்கு செல்லுகிறார்கள், யாரோடு அவர்களுடைய நேரங்கள் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்ற கண்காணிப்பை பெற்றோர்கள் தவற மறுத்து விட்டார்கள், கவனிக்க மறுத்து விட்டார்கள். 2வது சொன்னாங்க, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயத்துல அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல அவங்க வழிகாட்டணும். ஸஹாப் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய அறிஞர், அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, நான் இவ்வளவு தூரம் உயர்ந்த மனிதனாக, என்னையெல்லாம் நீங்கள் புகழக்கூடிய பெருமை, என்னை கண்டு பெருமைப்படக்கூடிய மனிதனாக இந்த அந்தஸ்துல இந்த உயர்வுல இருப்பதற்கு காரணம் யாருன்னு சொன்னா, என்னுடைய தந்தை என்னை விட்டு தவறிவிட்டார். நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய தந்தை என்னை விட்டு தவறிவிட்டார், மௌத்தாகிட்டாங்க. என்னை வளர்த்து எடுத்தது யாருன்னு சொன்னா என்னுடைய மாமா, என்னுடைய தாய் மாமா. அவங்க என்னுடைய 3 வயதுல அவர்கள் என்னை வளர்த்தெடுப்பதனுடைய முறையை பத்தி சொன்னாங்க. ஸஹாப் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய மாமா என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல இந்த 3 வார்த்தையை நீ சொல்லிக் கொண்டுதான் தூங்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த 3 வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் உன்னுடைய இரவு தூக்கத்தை அடைய வேண்டும். முதலாவது சொன்னாங்க, அல்லாஹு மஅஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு நாபிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் நான் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் அவன் சாட்சியாளனாக இருக்கிறான். இந்த 3 வார்த்தையை என்னுடைய தாய் மாமா என்ன செய்வாங்க, என்னுடைய இரவுடைய நேரத்துல இத 3 வார்த்தையும் சொல்லும்படியாக சொன்னாங்க.
முதல் தடவை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க என்பதாக சொன்னார். கொஞ்ச நாளம் போனுச்சு, இந்த வார்த்தை 7 தடவை சொல்லுங்க, இந்த வார்த்தையை 7 தடவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச காலம் போனது, 1 வருட காலம் கழித்ததற்கு பின்பாக இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 11 தடவை சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க. 3 வயது எப்பொழுது எனக்கு முடிந்ததோ 4வது வயதை தொடும் பொழுது என்னுடைய தாய்மாமா என்னை அழைத்து சொன்னாங்க, இந்த 3 வார்த்தையினுடைய தாற்பீரியத்தை, இந்த 3 வார்த்தையினுடைய அர்த்தங்களை நீ புரிந்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களே நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களே நடக்காது. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹு மை, அல்லாஹு மை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஊட்டப்பட்டு விட்டால், புகட்டப்பட்டு விட்டால் எந்த குழந்தையாவது தவறான காரியங்களில் ஈடுபடுவானா? அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் நான் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு எந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் வந்துவிடுமோ அந்த குழந்தை எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டான், பெற்றோர்களுக்கு அல்ல மாறாக அல்லாஹுக்கும் மாறான செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டான். அடுத்ததாக சொன்னாங்க, அல்லாஹு ஷாஹிதி, நான் என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறேனோ அத்துணை செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். இந்த 3 வார்த்தையை கற்றுக் கொடுத்ததற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்ற விஷயமே, பாவம் என்ற நிகழ்வே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லை என்பதாக ஸஹப் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்போ ஒரு பெற்றோரானவர், ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை, ஒழுக்கம் சார்ந்த வழிகாட்டுதலை நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய நீதத்தினுடைய மறுபெயர். உமர்ன்னு சொன்னா நீதத்தினுடைய மறுபெயர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய மகன் ஆசையா இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இப்னு உமர் என்ன இறைச்சி இந்த நேரத்துல கறி? அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனால கறி சாப்பிடுறேன். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிடணுமா? ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் சாப்பிடணுமா? அப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த கறியை கீழே போட்டுட்டாங்க. அப்போ ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்காது, நீ ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்காது. இந்த உலகம் தோல்விக்குண்டான அடையாளமாக இருக்கணும். இந்த உலகம் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக இந்த உலகம் இருக்காது என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கிறோம் அப்படின்னா, என் புள்ள ஆசைப்பட்டான்னு அதை நான் செஞ்சே தீருவேன். என் புள்ள ஒரு வாகனம் கேட்டுட்டான், அதை வாங்கி கொடுக்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என் புள்ள ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டுட்டா, என் புள்ள அழகான போனை கேட்டுட்டா என்பதாக அந்த குழந்தையினுடைய ஆசையை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, தந்தையானவர் வட்டிக்கு வாங்கியார், கடனை வாங்கியார், அல்லது இரவு பகல் தூக்கம் இல்லாம உணவு இல்லாம தன்னுடைய குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் பாடுபடுகிறார். இந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்பது இந்த உலகத்தில் உனக்கு வாழ்க்கையில தோல்வி ஏற்படும் பா, அதை நீ சகிக்கணும் பா, அதை நீ ஏற்றுக்கொள்ளணும் என்ற உணர்வை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது சொன்னாங்க, இந்த உலகத்துல பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய கல்வியும் மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கை முறையும் என்ன அப்படின்னு சொன்னா, நாம மௌத்தானதற்கு பின்பாக என்னுடைய தந்தையை பற்றி நான் பெருமை பாராட்ட வேண்டும். என்னுடைய தந்தையை பற்றி, ஆக நம்மை பற்றி நம்மளுடைய குழந்தைகள் பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். என் தந்தையினுடைய இடத்துல யாரும் வர முடியாது, என் தந்தையினுடைய வாழ்க்கையினுடைய முறை மாறி யாரும் வாழ முடியாது, என்னுடைய தந்தையினுடைய குழந்தை வளர்ப்பை போன்று யாரும் வளர்க்க முடியாது என்ற அந்தஸ்தில் நாம் வாழ்ந்து விட்டு சென்றால் மட்டும்தான் நம்மளுடைய குழந்தைகள் நம்மை பெருமையாக பேசுவார்கள். அதிலும் குறிப்பாக அந்த குழந்தைகள் நமக்காக துஆ செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
ஒரு சஹாபி மௌத்தாவுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறார். சக்கராத்துடைய நேரம் வந்தது உடனே மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்பாக தன்னிடம் இருக்கக்கூடிய 6 அடிமைகளையும் தன்னிடம் இருக்கக்கூடிய 6 அடிமைகளையும் நான் உரிமை விடுகிறேன் என்பதாக சொல்லிடுறார். மௌத்தாகிறதுக்கு முன்பாக இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்னா, வசியத்து செய்யலாம். இன்னாருக்கு என்னுடைய சொத்துல இருந்து இவ்வளவு பங்கு கொடுங்க, அல்லது என்னுடைய சொத்துல இருந்து இவ்வளவு கொடுக்கணும், அல்லது என்னுடைய சொத்து இவ்வளவு இருக்குது, இந்த சொத்துல இருந்து இவ்வளவு கொடுங்க என்பதாக வசியத்து செய்வது என்பது இஸ்லாத்தில் ஆகமானது. ஆனால் மௌத்தாகின்ற அந்த சமயத்தில் என்ன செய்யக்கூடாது? வசியத் என்பது செய்வது கூடாது. ஏன்னு சொன்னா, அந்த மனிதனுடைய சொத்தெல்லாம் வராசத்தாக தன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்தாக மாற்றப்படும். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அனாதைகளுக்கும் அந்த சொத்துக்களை எல்லாம் இயலாதவர்களுக்கும் கொடுத்துட்டா அவருடைய குழந்தைகள் இல்லாம போயிடுவாங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்படுது. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவருடைய அடிமைகள் விஷயத்துல அவர் உரிமை விடணும் அப்படின்னு சொன்னா 2 அடிமை தான் உரிமை விடணும். 4 அடிமைகள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொத்தாக கொடுக்கப்படும். இப்படி மரண தருவாயில தன்னுடைய அடிமைகள் எல்லாத்தையும் உரிமை விடுவதாக சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா நபி வருவதற்கு முன்பாகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, தஃபன் செய்யப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த நபருடைய செயலை கண்டு நான் எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தால் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவருக்கு நான் சாபம் விடுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அந்த சாபத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரைக்கும் இருக்கும். ஏன்னு சொன்னா, அவருடைய மௌத்திற்கு பின்பாக அவருடைய குழந்தைகளை நிர்கதியாக ஆக்கிவிட்டு சென்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக சொல்லல. மாறாக எந்தெந்த நபருக்கு உன்னுடைய சொத்திலிருந்தோ உன்னுடைய கடமைகள் இருந்தோ கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த சேர்ப்பதனுடைய எல்லா விஷயத்திற்கு பின்பாகத்தான் நீ தானமாக கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. இதுல நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது, நாம் வாழுகின்ற சமயத்திலும் மரணத்தினுடைய தருவாயிலும் நம்மளுடைய குழந்தைகள் பெருமைப்படும் அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். எல்லா வழிமார்கள், எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, மௌத்துக்கு முன்பாக தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு கேட்பாங்க. மிகப்பெரிய அரபு இலக்கணத்தினுடைய வல்லுனர், அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்க தன்னுடைய 2 மகன்களை கூப்பிடுவாங்க. தன்னுடைய மரண தருவாயில 2 மகன்களை கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது என் புறத்திலிருந்து ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறேனா, ஏதாவது உங்களுக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேனா, அல்லது உங்களுக்கு தேவையான ஒழுக்கம், கல்வி, என்னுடைய வாழ்க்கை, இந்த 3இல் ஏதாவது நான் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கிறேனா என்பதாக கேட்கிறார் மரண தருவாயில. நாம் எப்போவாது அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குழந்தையை கூப்பிட்டு, எப்பா ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது நான் உனக்கு குறை வச்சிருக்கிறேனா, அல்லது கல்வியினுடைய வழிகாட்டுதல் சம்பந்தமாக ஏதாவது உனக்கு குறை வச்சிருக்கிறேனா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கியதாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்துல ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த பணக்காரர்கள், அவர்களுடைய சந்ததிகள் இப்ப ஏழைகளாக இருக்கிறார். 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவர்களுடைய குழந்தைகள், சந்ததிகள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் நடத்தி இருக்கக்கூடிய வியாபாரமோ அல்லது தான் செய்த தொழிலையோ குழந்தைகள் அளவுக்கு அதை என்ன போய் செய்யல, கொண்டு போய் சேர்க்கல. இந்த தொழிலுக்கு நீந்தாப்ப முதலாளி, இந்த கம்பெனிக்கு நீந்தா முதலாளி, இந்த கம்பெனியுடைய எல்லா வரவு செலவும் உனக்கும் தெரியணும், இந்த வரவு செலவுடைய தாக்கம் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காத காரணம், அந்த விளைவு என்ன அப்படின்னா, 10-20 வருடத்துக்கு முன்பாக இருந்த செல்வந்தர்கள், முஸ்லிம் செல்வந்தர்கள், அவர்களுடைய குழந்தைகள் ஏழைகளாக பிச்சை எடுக்கிறார். அதே எதிர்பதமாக மார்வாடியுடைய சார்ந்த சமூகம், அவர்கள் செய்யக்கூடிய தொழில தந்தையும் முதலாளி, தன்னுடைய மகனும் முதலாளி, அவருடைய மகனும் முதலாளி. தன்னுடைய தொழிலை சமூகம் சார்ந்து மட்டுமல்ல, தன்னுடைய
குழந்தைகள் சார்ந்தும் அதை என்ன செய்யறாங்க, தொடர்படியாக ஆக்கி அதை நிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் இதை மறந்து விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப தற்காலத்துல ஒரு 6 நாளைக்கு முன்பாக வேர்ல்ட் சாம்பியன் செஸ்ல, சதுரங்க விளையாட்டுல உலக சாம்பியன் 18 வயது நிரம்பிய ஒரு குவேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர், அந்த மாணவருடைய செயல்பாடுகள் ஆர்டிக்கல்ல படிக்கும் பொழுது அவருடைய இந்த சிந்தனை, 18 வயசுல நான் இந்த இடத்துக்கு வரணும் என்ற உணர்வும் சிந்தனையும் என்னது ஆர்வமும் எங்க இருக்குன்னு சொன்னா 4 வயசுல இருந்து அவருடைய தேட்டம் இருக்கு. 4 வயதிலிருந்து அவருடைய ஆசையும் அவருடைய ஆர்வம் அதற்கான முயற்சியும் இருக்குது. அவருடைய தந்தை சொல்றாரு, அவனுக்குண்டான திறமையை நான் கண்டறிஞ்சு அந்த திறமைக்குண்டான களத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். இப்போ உலகம் போற்றக்கூடிய ஒரு நபராக என்னுடைய குழந்தை ஆகியிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்திட்ட இல்லாத கல்வியா, முஸ்லிம் சமூகத்திட்ட இல்லாத அதிகாரமா, முஸ்லிம் சமூகத்திட்ட இல்லாத எல்லா திறமைகளா? ஆனால் இந்த திறமைகள் எல்லாவும் அவர்களோடு மட்டும், நம்மோடு மட்டும் நிலை பெற்று விட்டது. நம்மளுடைய சந்ததிகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் தவறிவிட்டோம், நாம் மறந்து விட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்மளுடைய பொறுப்பு சார்ந்த கல்வியில் நம்மளுடைய குழந்தைகளை வழிகாட்ட வேண்டும். நீ இந்த திறமையில இருக்கிற, உன்னுடைய கல்வி சார்ந்த விஷயத்துல இந்தந்த அடிப்படையில நீ பயணிச்சன்னு சொன்னா உன்னுடைய இலக்கை அடையலாம் என்பதாக கல்வி சார்ந்த வழிகாட்டல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யப்பட வேண்டும். 2வது சொன்னாங்க, ஒழுக்கம் சார்ந்த வழிகாட்டுதல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யப்பட வேண்டும். 3வது சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையை, அதாவது பெற்றோராகிய நம்முடைய வாழ்க்கையை பெருமைப்படும் அளவிற்கு, புகழப்படும் அளவிற்கு என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்னோடியாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தருவானாக. நம்முடைய தொழிலையும் வியாபாரத்தையும் நம்முடைய குழந்தைகளை எடுத்து நடத்தி அவர்கள் முதலாளியாக இருந்து இந்த சமூகத்தில் பெருமைப்படக்கூடிய மனிதராக அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.